இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் என்கிற முறையில் நலத்திட்ட பணிகள் மேற்கொள்வதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். 3 நாள் பயணமாக வருகை தந்தேன். 166 திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் 8 பணிகள். அண்ணா எம்பி எம்எல்ஏ வருவாங்களா? இருக்காங்களா? வருவாங்களா? சரி 15 நிமிஷத்துல வந்துடுவாங்க. சரி, ஜாயின் பண்ணிக்கிறேன். 167 மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் 3 பணிகள். 168 திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் 2 பணிகள். 169 நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் 3 பணிகள். முறையாக 13 கோடியே 85,000 13 கோடியே 85,000 நலத்திட்ட பணிகளை நான் துவக்கி வைத்திருக்கிறேன். அதில் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக 2 பணிகள் 3 கோடியே 29,84,000 ரூபாய்க்கான பணிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பாக 10 பணிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 3 கோடியே 10,94,000 ரூபாய்க்கான உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் நான் என்கிற முறையில் எனது துறையின் சார்பாக நமது திருவாரூர் மாவட்டத்தில் 2 பணிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 6 கோடியே 25 லட்சத்திற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை 2 பயனாளிகளுக்கு 35 லட்சம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக 16 பணிகள் 13 கோடி ரூபாய் ரொக்கத்திற்கான இந்த முதல் சுற்று என்னுடைய நலப்பணிகளை மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்களும், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து மக்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்களினுடைய ஆட்சியில் இந்த கட்டடங்களை இந்த மக்களுக்காக நான் அர்ப்பணிப்பதற்காக. இப்போ திருவாரூர் மாவட்டம் மொத்தம் எத்தனை பில்டிங்ஸ் எவ்வளோ செலவில் திறக்கப்பட்டிருக்கு சார்? இப்போ அதான் சொல்றேங்க, பில்டிங்ஸ்னு கேட்கறத விட நான் மொத்தமாக சொல்லியிருக்கிறேன். எல்லாமே பில்டிங்ஸ் தான். பட்டா மட்டும்தான் ஒரு 40 பேருக்கு, இன்னொரு இடத்துல ஒரு 15 பேர் கொடுத்துருக்கிறத தவிர மற்றதெல்லாம் பில்டிங்ஸ் தான். எல்லாம் பில்டிங் தான். தவக அரசு பொறுப்பேற்றதில் மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகளை இப்போ இன்னும் நிறைவேற்றணும் மக்கள், ஏழை எளிய மக்கள் இன்னும் எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. சொன்ன வாக்குறுதிகளில் மெயினான வாக்குறுதி அனைத்து பேருந்துலேயும் இலவச பேருந்து, அதேமாரி 2,500 ரூபா பணம் போடுறதா ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்த்துக்கிறாங்க. ஆட்சி நல்லா போயிட்டுருக்கு, நல்லா எல்லாம் மக்கள்கிட்ட ஆட்சி நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் எதுவும் இல்லை. இந்த கருத்து எப்போ நிறைவேறும்? ஏன்னா வந்தோடனே நீங்களே ஊடகமே சொல்றீங்க ஆட்சி நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது. முதல்வர் அவர்கள் மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் கழித்து இந்த அரசு ஊழலை ஒழிப்போம் என்கிற சபதத்தை எடுத்திருப்பதே நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. அந்த செய்தி தான் இப்போ முக்கியமான செய்தி. லஞ்சம் ஒழிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுத்த அடிப்படை கண்டிப்பா செய்யும். அதே மாதிரி சார் ஆத்தூர்ல சார் தூய்மை பணியாளர்களிடம் ஒரு தனிப்பட்ட நபர் உங்களுடைய எந்த சலுகையுமே கிடைக்காது பத்திரம் எழுதி கைது வாங்கியிருக்காரு. அதெல்லாம் யார் சொல்றது? மக்கள் எஜமானர், மக்கள் ஜனநாயகத்தினுடைய தெய்வங்கள். அவங்களுக்கு வேலை செய்யற பாக்கியம் தான் எங்களுக்கு கிடைச்சது. ஜனங்க தான் தெய்வங்க. அவங்களுக்கு குறை வைக்க கூடாது. அவங்க கேட்கறதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு எடுத்துருக்கோம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஒன்றும் எஜமானர்கள் இல்லைங்க, மக்கள் தான் எஜமானர்கள். அவருடைய தேவைகள், அவருடைய குறைகள், அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் எம்எல்ஏ. அதை முதல்வர் விஜய் சாருடைய அரசாங்கம் சிறப்பாக செய்யுங்க. நன்றி சார்.